எல்னினோ தோன்றி தொடர்ந்து சில மாதங்களுக்கு ஏற்படும் போது அது சூப்பர் எல்னினோவாக உருவாகின்றது. இதனால் சில நாடுகளில் கடும் வறட்சியும் இன்னும் சில நாடுகளில் அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட விவசாயம் பாதிப்படைந்து உணவு தட்டுப்பாடு, விலையேற்றம், நீர் பற்றாக்குறை, மீன் வளங்கள் குறைவடைவது, வெப்ப அலைகள் மூலம் காட்டுத்தீ அபாயம் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் முகாமைத்துவம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, வறட்சி மற்றும் வெள்ளத்திற்கான முன்னேற்பாடுகளை சிறந்த முறையில் செய்வது, விவசாயத்தில் காலத்திற்கேற்றவாறு குறுங்கால பயிர்களை திட்டமிடுவது, சுகாதார சேவைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது, அரசின் வானிலை எச்சரிக்கைகளை பின்பற்றி செயல்படுவது போன்றன சூப்பர் எல்னினோ தாக்கத்தில் இருந்து ஓரளவாவது தற்காத்துக் கொள்ள வேண்டிய சில அம்சங்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் எனும் போதுதான் ஞாபகம் வருது இந்தியாவில் இருந்து இலங்கை வந்து குடியேறிய பாண்டிய இளவரசனின் பேரனான இலங்கையின் பொலனறுவை ராஜ்யத்தை கிறிஸ்துக்கு பின் 1153 இருந்து 1186 வரை ஆட்சி செய்த முதலாம் பராக்கிரமபாகு மன்னன். வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வீணாக கடலை சென்றடைய விட மாட்டேன் என கூறி பராக்கிரம சமுத்திரம் எனும் மிகப்பெரிய குளத்தை கட்டுவித்து மழை நீரை வீணாக்காமல் சிறந்த முறையில் நீர் முகாமைத்துவம் செய்தவர் பராக்கிரமபாகு மன்னன். இவரது ஆட்சி காலத்துல இலங்கை தெற்காசியாவின் தானிய களஞ்சியம் என பெயர் பெற்றது. ஆனா இப்ப நெல் உற்பத்தியில் தன்னிறைவு அடையாம அரிசிய இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்றோம்.